RTVKGF News ಮುಖ್ಯ ಸೇವೆಗಳು 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಬಿಜೆಪಿ ಆಡಳಿತವಾಗಿ 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಬಿಜೆಪಿ ಆಡಳಿತ ಮಾಡಿದಂತ ಸಾಧನೆ ಬಿಜಿಎಂಎಲ್ನ ವಿಚಾರವನ್ನ ಏನಾದರೂ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಮುಗಿಸಿ ಅದನ್ನ ಏನಾದರೂ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿದ್ರಾ? ಈ ಮನೆಗಳನ್ನ ಸ್ವಂತ ಮಾಡಿದ್ರಾ? ಇಲ್ಲೇನಾದ್ರೂ ಕಾರ್ಖಾನೆ ತಂದಿದ್ರಾ? ಏನು ಬಿಜಿಎಂಎಲ್ನ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಿಲುವು ಏನು? ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ, ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಈ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನಿಗೆ ಯಾರಿಗಲ್ಲಿ ಕೆಲಸ ಇಲ್ಲ. ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ? ನೀವು ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಈ ದೇಶದ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ, ಐರನ್ ಮ್ಯಾನ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲ, ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಯ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಅವ್ರಿಗೇನು ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? TS ಮಣಿಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? ಸೌರಿದಾಸ್ಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? CM ಆರುಮುಗಂಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? ಭಕ್ತಾವಚಲಂಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? ಆದರೆ ಸಂಪಂಗಿಗೆ ಇವತ್ತು ಅಡಂಬಳ್ಳಿಯಲ್ಲಿ 100 ஏக்கர் ஜமீனில். இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாஜக அரசை வேரோடு தூக்கி எறியுங்கள். KGF வீதிகளில் கர்ஜித்த CPI மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் R. ஜோதிபாசு. கோலார் தங்கவயல். மாற்றம் வேண்டும், கட்டாயம் மாற்றம் வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தோடு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாபெரும் தேசிய அளவிலான பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளது. ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 15 வரை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சிவப்பு கொடிகளோடு நடைபெறும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கோலார் தங்கவயல் KGF BEML நகர் பகுதியில் மாபெரும் பாத யாத்திரை கொட்டும் மழையிலும் நேற்று நடைபெற்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை கில்பெட்ஸ் பகுதியிலிருந்து பீர் ஷாப் மாபெரும் நடைப்பயணம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் CPI மாவட்டச் செயலாளரும் வழக்கறிஞருமான R. ஜோதிபாசு பாஜக அரசுக்கு எதிராக வீசிய ஆவேச கணைகள் இதோ. 12 ஆண்டுகளில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பார்ந்த குடிமக்களே, கடந்த 12 ஆண்டுகால நரேந்திர மோடி ஆட்சியில் இந்த நாட்டிற்கு என்ன மாற்றம் கிடைத்தது? என்ன வளர்ச்சி கிடைத்தது? விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் என எந்த தரப்புக்காவது விடிவுகாலம் பிறந்ததா? இல்லை. மதக் கலவரங்களை தூண்டிவிட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்பியும் மட்டுமே இவர்கள் ஆட்சியில் ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரின் அரசியல் சாசனத்திற்கு ஆபத்து. மீண்டும் ஒருமுறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த ஜனநாயக அரசியல் சாசனத்தையே அவர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள். RSS அமைப்பின் கொடூரமான கொள்கைகளை கொண்டு வந்து இந்தியாவை முழுமையான மதவாத நாடாக மாற்றிவிடுவார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது. KGFக்கு என்ன செய்தீர்கள்? 100 ஏக்கர் நிலம் எப்படி கிடைத்தது? KGF தொகுதியில் 10 ஆண்டுகளாக பாஜகவின் சம்பங்கி மற்றும் ராமக்காவின் ஆட்சிதானே இருந்தது. அவர்கள் KGFக்காக என்ன கிழித்தார்கள்? மூடப்பட்ட BGML தங்கச் சுரங்கத்தையும் BEML தொழிற்சாலையையும் மேம்படுத்த எந்த நடவடிக்கையாவது எடுத்தார்களா? ஆனைக்கல்லிலிருந்து வந்த சம்பங்கிக்கு இன்று அடம்பள்ளியில் 100 ஏக்கர் நிலம் எப்படி கிடைத்தது? ஆனால் 100 ஆண்டுகளாக பூமிக்கடியில் ரத்தம் சிந்தி உயிர் நீத்த சுரங்கத் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 8x8 அடியில் ஒரு சொந்த வீடு கூட இன்று வரை இல்லையே. இதுதான் உங்கள் சாதனையா? போராடும் இளைஞர்கள், உயிரை பறிக்கும் விலைவாசி. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக பொய் சொன்னார்கள் மோடியும் பாஜகவும். இன்று BEML தொழிற்சாலையில் பணிபுரியும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த இளைஞர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நிரந்தர பணியோ சரியான ஊதிய உயர்வோ இன்றி வீதியில் நின்று போராடி வருகிறார்கள். கையில் கிடைப்பது வெறும் 15000 சம்பளம். இன்றைய பெட்ரோல் விலை, விண்ணை முட்டும் அரிசி விலை, GST கொள்ளைக்கு மத்தியில் ஒரு தொழிலாளி எப்படி தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? நீட் தேர்வால் ஏழை மாணவர்களுக்கு துரோகம். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரின் மகளோ அல்லது ஒரு கூலி தொழிலாளியின் மகனோ இந்த நாட்டில் மருத்துவராக கூடாதா? நீட் என்ற கொடிய தேர்வின் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே மருத்துவக் கல்வியை தாரை வார்க்கிறார்கள். ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கனவை இந்த அரசு ஈவிரக்கமின்றி நசுக்கிறது. இறுதி அழைப்பு: நாட்டை காக்க வீதிக்கு வாருங்கள்.
இந்த நாட்டை அழித்து லூட்டியடிக்கும் மோடி அரசோ பாஜக அரசோ மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதற்காகத்தான் சிபிஐ கட்சியை சேர்ந்த ஸ்ரீகுமார், ரஞ்சித், சிவகுமார் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட தாலுகா தலைவர்களும் ஒன்றிணைந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ராபர்ட்சன் பேட்டை காந்தி வட்டத்தில் இந்த மாபெரும் புரட்சி பயணம் நிறைவடையும். தொழிலாளர் விரோத, விவசாய விரோத பாஜக அரசை இந்த மண்ணிலிருந்து விரட்டியடிப்போம். இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத் என முழக்கமிட்டு தனது ஆவேச உரையை நிறைவு செய்தார் ஜோதிபாசு. நிலவை தொகையை வழங்கிடு, ஏற்படுத்த 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 தலையை ஏற்படுத்த 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 புதிய தொழிற்சாலையை ஏற்படுத்த ಇಡೀ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಆಗಸ್ಟ್ 6ರಿಂದ ಆಗಸ್ಟ್ 15ವರೆಗೆ ದೇಶಾದ್ಯಂತ ಪಾದಯಾತ್ರೆಯನ್ನ ಇವತ್ತು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕಾಶ್ಮೀರಿಂದ ಕನ್ಯಾಕುಮಾರಿವರೆಗೆ ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಎಡಬಾವುಟಗಳನ್ನ ಕೈಯಲ್ಲೆತ್ತುಕೊಂಡು ಇವತ್ತು ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸರ್ಕಾರ, ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರ 12 ವರ್ಷ ಆಡಳಿತವನ್ನ ಅವರು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆಯಾ ಅಂದ್ರೆ ಯಾವುದು ಬದಲಾವಣೆ ಆಗಿಲ್ಲ. ಈ ದೇಶದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಿದೆಯಾ ಅಂದ್ರೆ ಯಾವುದೇ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಿಲ್ಲ. ಈ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಏನಾದರೂ ರೈತರ ಪರವಾಗಿ, ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ, ದುಡಿಯುವ ಜನರ ಪರವಾಗಿ ಅವರು ಸಮಾಜದ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ಕಾಳಜಿ ವಹಿಸಿದ್ದಾರಾ ಅಂದ್ರೆ ಅದು ಕೂಡ ಇಲ್ಲ. ಕೋಮು ಕಲಬೆಗಳನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಉತ್ಪಾದನೆ ಮಾಡಿ ಅದರ ಮುಖಾಂತರ ಇವಿಎಂ ಮುಖಾಂತರ ದೇಶದಲ್ಲಿ ಇವತ್ತು ಆಡಳಿತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಬರುವ 2029ರಲ್ಲಿ ನಡೆಯತಕ್ಕಂತ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಮೋದಿ ಸರ್ಕಾರ, ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ದೇಶವನ್ನ ಆಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. ಆ ಅವಕಾಶವನ್ನ ಕೊಟ್ಟಿದರೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಸಂವಿಧಾನದ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಏನು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅನ್ನ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇವತ್ತು ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ, ಡೆಮಾಕ್ರಸಿ ಇದೆ, ಜನರ ಆಡಳಿತ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ನಾವು ಏನು ಸ್ವತಂತ್ರ ಗಾಳಿಯನ್ನ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದೀವೋ ಅದನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಎತ್ತಾಕ್ತಾರೆ ಅಂತ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಕೋಮು ಕಲವೆಯಾದಂತ RSS ಸರ್ಕಾರವನ್ನ ರಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಇಂದು ದೇಶವಾಗಿ ಭಾರತ ದೇಶವನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಈ ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರ, ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇರಬಾರದು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬದಲಾವಣೆ ಬೇಕು, ಖಂಡಿತವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಬೇಕು. ಆದ್ದರಿಂದ ಈ ಪಾದಯಾತ್ರೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರ ಅಂಗವಾಗಿ ಇವತ್ತು KGF ನಲ್ಲಿ CPI ಪಾರ್ಟಿ ನಮ್ಮ ತಾಲೂಕು ಸೆಕ್ರೆಟರಿ ಆದಂತ ಕಾಮ್ರೇಡ್ ಶ್ರೀಕುಮಾರ್, AYF ನ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಕಾಮ್ರೇಡ್ ರಂಜಿತ್ ಮತ್ತು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ನಾಯಕರಾದಂತ ಶಿವಕುಮಾರ್ ಮತ್ತು ಇನ್ನು ಎಲ್ಲ ನಾಯಕರು ಸೇರಿ ಇವತ್ತು ನಾವು ಇಡೀ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ಪಾದಯಾತ್ರೆ, ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಪಾದಯಾತ್ರೆ, ಯಾಕೆ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇರಬಾರದು. ನಿನ್ನೆ ಬೆಮಲ್ ನಗರ ಆಲಮರದ ಹತ್ರದಿಂದ CPI ನ ಪಾದಯಾತ್ರೆ ಆರಂಭವಾಗಿದೆ. ಇಡೀ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ಮಾಡಿ 15ನೇ ತಾರೀಕು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರ ಬಂದಿದೆ, ಸ್ವತಂತ್ರ ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಾ ಇದೀವಿ. ಆ ಸ್ವತಂತ್ರಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು, ಆ ಹೋರಾಟ, ಅದರಲ್ಲಿ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾತ್ರ ಏನೋದನ್ನ ನಾವು 15ನೇ ತಾರೀಕು ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ KGF ನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಚಾರ ಜಾಥಾವನ್ನ ಮಾಡಿ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟ್ ಗಾಂಧಿ ವಿರುದ್ಧದಲ್ಲಿ ಅದನ್ನ ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತೀವಿ. ಸಂಗಾರ್ತಿಗಳೇ, ಯಾಕೆ ಬಿಜೆಪಿಯನ್ನ ನಾವು KGF ನಲ್ಲಿ ಸೋಲಿಸಬೇಕಾಗಿದೆ, ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅವಕಾಶ ನಾವು ಕೊಡಬಾರದು ಅನ್ನುವಾಗ KGF ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ 2 ಕಣ್ಣು, ಒಂದು ಬೆಮಲ್ ಮತ್ತು PGML, ಇದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಅಡಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಖಾನೆ.
ಈ BGM ನಲ್ಲಿ ನಾವು ಏನು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದೀವೋ, ನಾವೇನು ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಉಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೋ, ಏನು KGF ನಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವೋ, ಇದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಇರತಕ್ಕಂತ ಜಾಗದಲ್ಲಿ. ಆದ್ರೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ 2014ನಲ್ಲಿ ಬಂದಂತ ಮೋದಿ ಈ ದೇಶದಲ್ಲಿ 2 ಕೋಟಿ ಯುವಕರಿಗೆ ನಾನು ಕೆಲಸ ಕೊಡುತ್ತೇನೆ, 5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಅವರ ಅಕೌಂಟ್ಗೆ ಹಾಕ್ತೇನೆ, ಈ ದೇಶದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಇಡೀ ವಿದೇಶದಲ್ಲಿ ಭಾರತವನ್ನ ನೋಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. ಇಡೀ ವಿದೇಶ ಇವತ್ತು ಭಾರತವನ್ನ ನೋಡ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಉಗಿತಾ ಇದ್ದಾರೆ, ಇವನಿ ಮೋದಿನ ಇಲ್ಲಿ ನಾಶಗಾರನ ಅಂತ ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ KGF ನಲ್ಲಿ ಬರ್ಬೇಕು ನಾವು. KGF ನಲ್ಲಿ 2008ನಲ್ಲಿ ಬಿಜೆಪಿ ಶಾಸಕ ಸಂಪಂಗಿಗೆ ಓಟ್ ಹಾಕಿದ್ದೇವೆ. 2013ರಲ್ಲಿ ಅವರ ತಾಯಿ ರಾಮಕ್ಕಗೆ ನಾವು MLA ಆಗಿ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಸತತವಾಗಿ 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ KGF ನಲ್ಲಿ ಬಿಜೆಪಿ ಆಡಳಿತ ಇತ್ತು. ಸಂಪಂಗಿ ಮಾಡಿದಂತ ಸಾಧನೆ ಏನು? BGML ನ ವಿಚಾರವನ್ನ ಏನಾದ್ರೂ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಮುಟ್ಟಿ ಅದನ್ನ ಏನಾದ್ರೂ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿದ್ರಾ? ಈ ಮನೆಗಳನ್ನ ಸ್ವಂತ ಮಾಡಿದ್ರಾ? ಇಲ್ಲೇನಾದ್ರೂ ಕಾರ್ಖಾನೆ ತಂದಿದ್ರಾ? ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ರಾಮಕ್ಕ ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. 70 ಜನ ಮತ ನೀಡಿದ್ದೇವೆ ಅಂತ ರಾಮಕ್ಕ 5 ವರ್ಷದ ಆಡಳಿತದಲ್ಲಿ KGF ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಯಡಿಯೂರಪ್ಪ ಸರ್ಕಾರ ಇತ್ತು, ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ಬೆಮಲ್ ಕಾರ್ಖಾನೆ ಕೇಂದ್ರ ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಬೆಮಲಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಯುವಕರು ಯಾರು? ನಮ್ಮ BGML ಮಕ್ಕಳು. BGML ಮನೆಗಳಿಂದ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡತಕ್ಕಂತ 5,000 ಯುವ ಜನರು ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ನಾನ್ ಪರ್ಮನೆಂಟ್ ವರ್ಕರ್ಸ್ ಅಂತ ಇವತ್ತು 2 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸತತವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಇವತ್ತಿನ ಅಕ್ಕಿ ಬೆಲೆ ಎಷ್ಟು? 1 ಮೂಟೆ ರೈಸ್ನ ಬೆಲೆ 1 ತಿಂಗಳಲ್ಲಿ 300 ರೂಪಾಯಿ ಇವತ್ತು ಬೆಲೆ ಏರಿಕೆ ಇದೆ. ಇವತ್ತಿನ ಪದಾರ್ಥಗಳ ಬೆಲೆ ಏನು? ಇವತ್ತು ಕೂಲಿ ಏನು? ಒಂದು ದಿವಸ ಆಟೋ ಓಡಿಸತಕ್ಕಂತ ಇವರಿಗೆ ಎಷ್ಟು ಸಂಬಳ ಬರ್ತದೆ? ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೆಲಸ ಮಾಡುವವರಿಗೆ ಎಷ್ಟು ಸಂಬಳ ಬರ್ತದೆ? 15,000 ರೂಪಾಯಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಇವತ್ತು ಜೀವನ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದ? ಪೆಟ್ರೋಲ್ ಬೆಲೆ ಏರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಬೆಲೆ ಏರಿಕೆ ಕಡಿಮೆ ಆಗಿಲ್ಲ. ದಲಿತರು ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂಥವರಿಗೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮನೆ ಸ್ವಂತ ಆಗಿಲ್ಲ. ಆದರೆ ಇವತ್ತು ಬೆಲೆ ಏರಿಕೆ ಈ ದೇಶವನ್ನ ನಾಶ ಮಾಡಿ, ಈ ದೇಶದಲ್ಲಿ GST ಅಂತ ಮಾಡಿ, ನಮ್ಮಿಂದ ಟ್ಯಾಕ್ಸ್ ಅನ್ನ ವಸೂಲು ಮಾಡಿ ಇವತ್ತು ಲೂಟಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಅಂತ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇರಬಾರ್ದು. ಕಾರ್ಮಿಕರ ವಿರೋಧಿ, ಇವತ್ತು ಕಾರ್ಮಿಕರ ವಿರೋಧಿಯಾಗಿ 4 ಕಾನೂನುಗಳನ್ನ ತಂದಿದ್ದಾರೆ. ರೈತರ ವಿರೋಧವಾಗಿ ಇವತ್ತು ಕಾನೂನುಗಳನ್ನ ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬಾರ್ದಾ? ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬಡ ಮಕ್ಕಳು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗಬಾರ್ದಾ? ಯಾಕೆ ನೀಟ್ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತೀರಾ? ಕಾರ್ಪೊರೇಟ್ ಕಂಪನಿನಲ್ಲಿ ಕಾರ್ಪೊರೇಟ್ನವರು ಇವತ್ತು ನೀಟ್ ಎಕ್ಸಾಮ್ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಒಂದು ಆಟೋ ಓಡಿಸ್ತಕ್ಕಂತ ಅವಳ ಮಗಳು ಯಾಕೆ ಡಾಕ್ಟರ್ ಆಗಬಾರದು? BGML ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದಂತವರ ಮಕ್ಕಳು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಆದರು. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಯಾಕೆ ಆಗಿಲ್ಲ? ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಯುವ ಜನರು ಜಂತರ್ ಮಂದರ್ ನಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿದರು. ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಶಿಕ್ಷಣ ಕೊಡಿ, ನಾವು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಅವರನ್ನ ಮಿಲಿಟರಿ ಪೊಲೀಸರ ಮುಖಾಂತರ ಇವತ್ತು ಫೈರ್ ಮಾಡಿ ಹೊಡೆದವರನ್ನ ರೌಡಿಗಳಾಗಿ ಮಾಡಿ ಕೇಸುಗಳನ್ನ ಹಾಕಿದ್ರು. ಈ ದೇಶವನ್ನ ಆಳ್ತಾ ಇರುವುದು ಜನಪರ ಸರ್ಕಾರನ, ಕೋಮುವಾದಿ ಸರ್ಕಾರನ, RSS ಸರ್ಕಾರನ ಅನ್ನುವುದನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕು. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಕಾನೂನುಗಳು ಇವತ್ತು ಇಲ್ಲ. ಇವತ್ತು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಸಿದ್ಧಾಂತಗಳು ಇವತ್ತು ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ನಾವು ಬಿಜೆಪಿಯನ್ನ ಬಿಡಬಾರದು, ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರವನ್ನ ಆಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಈ ದೇಶವನ್ನ ಆಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಇವತ್ತು ದೇಶಾದ್ಯಂತ ಬದಲಾವಣೆ ಬೇಕು ಅಂತ ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ಇವತ್ತು ಕೈಲೆತ್ತುಕೊಂಡು ನಾವು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇಳಿದ್ದೇವೆ. ಪ್ರೀತಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ಸಾರ್ವಜನಿಕರನ್ನು ನಾವು ಭೇಟಿ ಮಾಡ್ತೇವೆ. ಯಾಕೆ ನೀವು ಮತ ಹಾಕಬಾರ್ದು? ಯಾಕೆ ಬಿಜೆಪಿಯನ್ನ ಓಡಿಸಬೇಕು?
ಯಾಕೆ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಬರಬಾರದು ಅಂತ ಇವತ್ತು 10 ವರ್ಷದ ಕಾಲದಲ್ಲಿ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ಸಂಪಂಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತ, ಏನ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ರಾಮಕ್ಕ ಏನ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಇವತ್ತು ಮಾತಾಡಬೇಕು. ಅವರು ಆನೇಕಲ್ನಿಂದ ಬಂದಾಗ ಅವರ ಆಸ್ತಿ ಎಷ್ಟು, ಇವತ್ತು KGF ನಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಲೀಡರ್ಗಳಿದ್ರು, ಎಷ್ಟೋ ಕಾರ್ಮಿಕರ ನಾಯಕರಿದ್ರು. ಇವತ್ತು KS ವಾಸನಿಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ, TS ಮಣಿಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ, ಸೌರಿದಾಸ್ಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ, CM ಆರುಮುಗಂಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ, ಭಕ್ತಾಚಲಂಗೆ ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? ಆದರೆ ಸಂಪಂಗಿಗೆ ಇವತ್ತು ಅಡಂಬಲ್ಲಿಯಲ್ಲಿ 100 ಎಕರೆ ಜಮೀನು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? ಇವತ್ತು ಆನೇಕಲ್ನಿಂದ ಬಂದಂತ 2008 ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಎಷ್ಟು, ಇವತ್ತು ಎಷ್ಟು? ಆದರೆ ಗಣಿ ಕಾರ್ಮಿಕರು 3 ಶತಮಾನದಿಂದ ಒಳಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾಣ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಮನೆ ಇಲ್ಲ, 8ಕ್ಕೆ 8 ಮನೆ ಸ್ವಂತ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಬಿಜೆಪಿ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲ, ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ? ನರೇಂದ್ರ ಮೋದಿ ನಿಮ್ಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಅಲ್ವಾ? ಅಮಿತ್ ಶಾ ನಿಮ್ಮ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಲ್ವಾ? ಮೈನಿಂಗ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಬಿಜೆಪಿ ಅಲ್ವಾ? ಯಾಕ್ರಿ ನಿಮಗೆ ಮತ ಹಾಕ್ಬೇಕು? KGF ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಬಿಜೆಪಿ ನಾಯಕರಿಗೆ ನಾನು ಕ್ವಶನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ನಿಮಗೆ ಏನ್ ಹಕ್ಕಿದೆ, ಏನ್ ಅಧಿಕಾರ ಇದೆ, ನೀವು ಏನ್ ಮಾಡಿದ್ದೀರಿ? ನೀವು ಬಂದು ಮತ ಕೇಳ್ತೀರಾ ಇಲ್ಲ ಅಂತ ಇವತ್ತು ನಾವು ಹೋರಾಟಕ್ಕೆ ಇಳಿದಿದ್ದೇವೆ. ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಬಿಜೆಪಿಯನ್ನ ಈ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. ಈ ದೇಶವನ್ನ ಆಳುವಂತ ಅವಕಾಶವನ್ನ ನಾವು ಕೊಡಬಾರದು. PGML ನ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಿಲುವು ಏನು? ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವರ್ಕರ್ಸ್ 5 ಜನರ ಇವತ್ತು ವೇಜ್ ರಿವಿಷನ್ ಆಗಿಲ್ಲ, ಅವರು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ. ಈ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನಿಗೆ ಯಾರಿಗಲ್ಲಿ ಕೆಲಸ ಇಲ್ಲ. ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ? ನೀವು ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಈ ದೇಶದ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ, ಐರನ್ ಮ್ಯಾನ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲ, ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಯ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಪಾದಯಾತ್ರೆ ಇಡೀ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ, ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಕೇಳ್ತಾ ಇದೆ, ಈ ಎಡಜೆಂಡ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಬರಬಾರದು. ಬದಲಾವಣೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ, ಬದಲಾವಣೆ ಆಗಲೇಬೇಕು ಅಂತ ಇವತ್ತು ಹೋರಾಟಕ್ಕೆ ಇಳಿದಿದ್ದೇವೆ. ಇನ್ಕುಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್, ಜಿಂದಾಬಾದ್. அன்பார்ந்த தங்களின் வாழ் மக்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடு பூராவும் மாற்றத்தை நோக்கி என்ற கோஷத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறது. அதனுடைய நோக்கம் இந்தியாவுடைய ஆட்சி மாற வேண்டும் என்பதே அதனுடைய நோக்கம். ஏன் மாற வேண்டும் என்றால், மோடி 12 வருஷத்துல இந்தியா முன்னேறி இருக்கா, முன்னேறலையா? அவர் சொன்னார் ஒரு நாள், அச்சா தீன் ஆத்தா ஹேன்னாரு. அந்த அச்சா தீன் யாருக்கு வந்திருக்குது? அம்பானிக்கும் அதானிக்கும் பெரும் முதலாளிக்கு தான் அச்சா தீன் வந்துக்குது தவிர உழைக்கும் மக்களுக்கு நடு ரோட்ல தான் இருக்கிறாங்க. உழைக்கும் மக்கள் மேல வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, எங்க பார்த்தாலும் பசி பட்டினி, மத கலவரங்களை பண்ணி மோடி ஆட்சியில் இருக்கிறாங்களே தவிர உழைக்கும் மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு இதெல்லாம் மாறணும்னா இந்தியா என்பது இடது பக்கம் திரும்ப வேண்டும், இடதுசாரிகள் திரும்ப வேண்டும். இடது முன்னணி இந்த நாட்டை ஆண்டால் மட்டுமே இந்த நாட்டுக்கு விடுவு காலம் பிறக்கும் என்று எங்களுடைய கட்சி அறைகோல் விட்டு இருக்கிறது. அதனுடைய நோக்கமாக டெல்லி ராம்லீலா மைதானத்துல செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கி இருக்கிறது. அந்த போராட்டத்தின் நோக்கமாக இன்று தங்கவையில் பூராவும் பிரச்சார இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சார இயக்கத்துல மையமாக தங்கவையில் புதிய தொழிற்சாலையை ஏற்படுத்தி தினப்பயணிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். அந்த தினப்பயணிகள் வருஷம் படித்துவிட்டு ஆயிரக்கணக்கான தினப்பயணிகள் ட்ரெயின்ல போயினே இருக்கிறாங்க. இதை எண்ணிக்கையை குறைக்கணும்னா புதிய தொழிற்சாலையை ஏற்படுத்த வேண்டும். இன்னொன்னு, தங்கவையில் குடிநீர் பிரச்சனை. இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நாங்க ஒரு 3 சொல்யூஷன் வைக்கிறோம். ஒன்னு, இரங்கோல் திட்டத்தை தங்கவையில் இணைக்கணும், நாகாவர செக் டேம் இருக்கணும், செக் பேரம் போட்டு அந்த தண்ணியை கொண்டு வரணும். குப்பத்துல இருந்து கிருஷ்ணா நதி வந்திருக்குது, அந்த நதி நீரை மாநில அரசு முயற்சி பண்ணி தங்கவையில் கொண்டு வரணும். வேதமலா தண்ணியை கொண்டு வரணும். இந்த விஷயங்களை பண்ணா டேங்கர் தண்ணியை
விற்கும். டேங்கர் தண்ணியை வாங்கறது நின்னா மக்களுக்கு கிட்னி மாதிரி பாதிப்புகளை உண்டாக்குறதுனால இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதே போல தொழிலாளி வர்க்கத்துக்கு வயிற்றில் அடிக்கிற மாதிரி இன்னும் நிலுவைத்தொகை வரவே இல்லை. அந்த நிலுவைத்தொகை வழங்க வேண்டும். குடியிருப்புகள் அனைவருக்கும், தொழிலாளியுடைய அனைத்து மக்களுக்கும் குடியிருப்புகளை சொந்தமாக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை முன்வச்சு இந்த நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த நடைபயணியுடைய விளக்கமாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜோதிபாஸ் அவர்கள் முன்ன விளக்கமாக பேசுவார். இன்குலாப் ஜிந்தாபாத் 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 சிபிஐ ஜிந்தாபாத் 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 இன்குலாப் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்